அஸ்ஸலாமு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் அடிக்கிற வெயிலுக்கு தகுந்த மாதிரி ஹெல்த்தியாக வீட்லேயே வந்து நம்ம உடல் சூட்டை தணிக்கிற மாதிரி ஒரு 2 முக்கியமான பொருளை சேர்த்து நன்னாரி ஜூஸ் தாங்க செய்ய போகிறோம். இது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத சட்டுன்னு பார்த்துடலாம். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவங்களுக்காக தான் இந்த ரெசிபி. இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பாதாம் பிசின் அப்படின்னு சொல்லி கடையில் கேட்டிங்கன்னா இந்த மாதிரி கல் மாதிரி ஒரு பொருள் தருவாங்க. ரேட்டுமே ரொம்ப கம்மி தாங்க. இது வந்து ஒரு 5 ஹவர்ஸ் ஊற வச்சிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு நல்லா ஊறி வந்துடும். இல்லைனா நீங்கள் பவுட்ரு ஃபார்மில் பண்ணி வச்சிட்டிங்கன்னா கூட உங்களுக்கு தண்ணி ஊற்றுனீங்கன்னா ஒரு ½ அன் ஹவரில் வந்து ஊறி வந்துடும். முதல்ல அதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரெண்டாவது நான் எடுத்துருக்கிற பொருள் வந்து பார்த்திங்கன்னா சப்ஜா சீடு. இது கொஞ்சமாக எடுத்துகிட்டு தண்ணி ஊற்றி வச்சிங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளேயே வந்து உங்களுக்கு நல்லாவே ஊறி வந்துடும். இந்த 2 பொருட்கள் தாங்க நம்ம உடல் உஷ்ணத்தை வந்து நல்லாவே கம்மி பண்ணி கரெக்டாக வந்து வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. இப்போ வந்து ஜூஸ் போடுறதுக்காக ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கோங்க. நான் எப்போவுமே போடும்போது ஒரு பெரிய பாத்திரத்தில் 2 நாளுக்கு வர்ற மாதிரி போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். பிகாஸ் இப்போ வந்து லீவ் டைம் இல்லைங்களா, குழந்தைங்க வந்து நல்லா வெயிலில் போய் விளையாண்டுட்டு, அதுவும் முக்கியமாக பசங்க இருந்தாங்கன்னா கிரிக்கெட் எல்லாம் விளையாண்டுட்டு வீட்டுக்குள்ளே வந்த உடனே வந்து சில்லுன்னு ஏதாவது குடிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு வச்சுக்கிட்டு அவங்க எடுத்து அடிக்கடி குடிச்சுப்பாங்க. ஃபஸ்ட்டு நான் 1½ டீஸ்பூன் போல் ஊற வச்ச பாதாம் பிசின் சேர்த்துக்கிறேன். இது கூடவே நான் வந்து ஒரு 10 டம்ளர் போல் மிக்ஸ் பண்ணுறேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நன்னாரி எசன்ஸ் வந்து ஒரு 4லிருந்து 5 டேபிள் ஸ்பூன் போல் நான் வந்து சேர்த்துக்கிறேன். நன்னாரி எசன்ஸ்லேயே வந்து உங்களுக்கு ஸ்வீட்டுமே இருக்கும். நல்லா பிராண்டடாக பார்த்து வாங்கி வச்சுக்கோங்க. இது கூடவே வந்துட்டு லெமன் ஜூஸுமே ஆட் பண்ணியிருக்கேன். நான் வந்து 2 பெரிய லெமன் வந்து நல்லாவே வந்து பிழிஞ்சு விட்ருக்கேன். இப்போ எக்ஸ்ட்ரா தண்ணி வேணும்னா சேர்த்துட்டு நல்லாவே வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சர்க்கரை சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி வந்து நன்னாரி எசன்ஸ்லேயுமே வந்துட்டு உங்களுக்கு சர்க்கரை இருக்கும். நிறைய பேர் இன்னுமே நன்னாரி எசன்ஸ் சேர்த்துப்பாங்க. சேர்த்து நல்லா ஒரு ரெட் கலர் வந்து வரும். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் அந்தளவுக்கு கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ பாருங்கள் 10 நிமிஷம் தான் ஆச்சு. இந்த சப்ஜா சீட் நல்லாவே ஊறி வந்திருக்கு. இதையுமே வந்து நம்ம இப்போ உள்ளே சேர்த்துக்கலாம். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் உடனே கொடுக்குறீங்க அப்படின்னா கொஞ்சமாக ஐஸ் க்யூப் சேர்த்து கொடுங்க. அப்படி இல்லைன்னா போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க. தேவைப்படும் போது இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் குடிச்சிக்கலாம். இந்த தடவை பார்த்திங்கன்னா வெயில் ரொம்பவே ஜாஸ்திங்க. கண்டிப்பாக கடையிலேருந்து குழந்தைங்களுக்கு ஜூஸ் வாங்கி கொடுக்காம இந்த மாதிரி ஹெல்த்தியாக வீட்லேயே போட்டு கொடுங்க. கண்டிப்பாக இந்த ஜூஸ் ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு வைங்க. அப்படியே நம்ம சேனல் ஆகாவல்து இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.